அனைவருக்கும் வணக்கம். நடிகை நிவேதா பெத்ராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. அவர் என்னை ஏமாற்றிட்டாரு. நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. என் பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாற்றுவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் அந்தளவுக்கு அந்நியமாக இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கும்போது அவருக்கு இன்னொரு பெண்ணோட அவர் தொடர்பு இருந்துச்சு. அதை எனக்கு தெரிய வரும்போது நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன். என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. நான் யாரை நம்பி இருந்தனோ அவர் வேற ஒரு பெண்ணோட இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. நிவேதா பெத்ராஜை யாரா ஏமாத்துனது, யார் அப்படின்னு சொல்லி தரல. அவங்க யாருன்னு சொல்லி சொல்லலை, பேரை சொல்ல. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அவரை தான் நம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அவங்க கனவு கூட நினச்சி பார்க்கல, இந்த மாதிரி அவர் நம்மளை ஏமாற்றுவார், இவர் நம்மளை நல்லா வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருக்கும்போதே இன்னொரு ஆளை என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னொரு ஆளோடய அவர் தொடர்பில் இருந்திருக்காரு. இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு இன்னொரு ஆளோடய தொடர்பில் இருந்திருக்காரு. அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது எனக்கு ஏதோ கூட இருக்கும்போதே ஏன்னா உங்களுக்கு தோணுமா, இந்த மாதிரி சம்திங் ஹேப்பன்ஸ், ஏதோ நம்ம காதலர் நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து அவங்க பார்க்கும்போது இந்த மாதிரி விபரீதங்கள்லாம் நடந்திருக்குது. அவருக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இங்கிலீஷில் இது பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட எதிர்மறையாகவே நடந்துக்குவாராம். அவங்கள்ட்ட அதாவது அந்த இன்னொரு பெண்ணோட நல்லா பழகுவாராம். இவங்கள்ட்ட எதிர்மறையாகவே நடந்துக்கிட்டு இவங்க வாழ்க்கை இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க. என் வாழ்க்கையை அதிசயமானது, ஆனால் நான் இவரை நம்பி பைத்தியம் ஆகிட்டேன், இவர் மேலே எனக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ஸ்கேராக இருக்குது, இவரை பார்த்து எனக்கு இப்போ பயமாக இருக்குது, ஏதாவது என்னை பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இவரை பார்த்து எனக்கு இப்போ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ யார் இவங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வருது. நிவேதா பெத்ராஜ் யாரை ஏமாற்றிருக்காங்க, ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் பேர் தெரியல. ஆனால் இவங்க விஷயத்தில் சவுக்கு சங்கர் ஏற்கனவே சொல்லியிருந்தாலே, அந்த மாதிரி நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கும் அந்த ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் பேர் சொல்ல வேணாம், அந்த அமைச்சர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குது. துபாயில் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு வீடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறாரு. அவங்களுக்காகவே இங்கே கார் ரேஸாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாரு. அது எந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி தெரியும். அமைச்சர் பேர் சொன்னோம்னா அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க கன்ஃபார்மாக பேரை சொல்ல. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம சவுக்கு சங்கர் வேற இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க 2 பேருமே பொதுவாக ஏன் மனசு தங்கம் அப்படிங்கிற படத்தில் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஒரு அமைச்சரோட. அப்படி பார்க்கும்போது பாவம் அவங்கள அவர் ஏமாற்றிட்டாரா இல்லை எப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்விக்குறியாக இருக்குது. யார் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் என் வாழ்க்கை நாசமாக போச்சு. அவங்க முன்னாடி மாதிரி அந்த ஒரு ஃபார்மில் இல்லை. அவங்க வெயிட் போட்டாங்க. முன்னாடி நிவேதா பெத்ராஜ் எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, ஆள் வெயிட் போட்டாங்க. அவங்கள யாரோ ஏமாற்றிருக்காங்க. யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குரல் கொடுக்கணுங்க. ஒரு நடிகை ஏமாற்றிட்டு போயிருக்கு யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேணாமா? யாருன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.